இந்த ஆராதனையின் மூலமாக மிகப்பெரிய ஒரு சமாதானம் உங்களே வந்து நிரப்பும். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களுக்குள்ளே இருந்து சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிறைவாய் தருவாராக. அன்பின் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் மகத்துவம் நிறைந்தவர். ஆண்டவரே, உம்முடைய கிருபைகள் இன்னும் ஆண்டவரே பூமி முழுவதும் நிறைந்திருக்கிறபடினால உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல இந்த பூமியை உம்மை அறிகிற அறிவினால் நீர் நிரப்பி வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே மகத்துவம் உள்ள தேவனாகி உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். பரிசுத்தராகி உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, மாசில்லாதவராகி உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஒரு குற்றமே செய்யாதவராகி உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, பரிசுத்தரில் பரிசுத்தராக, ஜோதியில் ஜோதியாக, மெய் தேவனில் மெய் தேவனாக ஆண்டவரே தம்முடைய சிங்காசனத்தில் இருந்து அத்தனையையும் ஆண்டவரே நீ நிர்வகித்துக் கொண்டிருக்கிறீர். உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய கண்களுக்கு மறைவானது என்று சொல்லி ஒன்றுமே இல்லை என்பதற்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கண்களுக்கு முன்பதாக எல்லாம் ஆண்டவரே வெளிச்சமாய், உம்முடைய கண்களுக்கு முன்பதாக எல்லாம் தெரிந்திருக்கக்கூடியதாய் இருக்கிறபடினால உமக்கு ஸ்தோத்திரம். ஒன்றும் உம்முடைய கண்களுக்கு மறைவாக ஆண்டவரே ஒளித்திருக்க முடியாது என்பதற்காக இந்த காலை வேளையிலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அண்ட சராசரங்களையும் உண்டாக்கின ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களையும் கூட உம்முடைய சாயலின்படியே உருவாக்கினவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் மண் என்று சொல்லி நாங்கள் இருந்தாலும் கூட எங்களையும் கூட ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரே, ஒவ்வொரு நிமிஷமும் எங்களை தாங்குகிற தேவனாக இருந்து எங்க கூட இருக்கிற தேவனாக இருந்து நடத்துகிறேன். உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்க கூட இருக்கிறவரே, எங்க கூட இருக்கிறவரே, இம்மானுவேல் என்கிற நாமத்தை உடையவரே, இம்மானுவேல் என்கிற நாமத்தை உடையவரே, எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே எங்களுக்குள்ள உம்முடைய வெளிச்சத்தை பெருகச் செய்கிறவரே, உம்முடைய வெளிச்சத்தை எங்களுக்குள்ளே பெருகச் செய்கிறவரே, ஓ உமக்கு இந்த காலை வேளையில நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே, மெய் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை எல்லாம் சந்திக்கும்படியாக வந்த அருணோதயமே உமக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு மகிமையை செலுத்துவோமா? இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் மேன்மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் மேன்மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூமியிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம் அது. வானிலும் பூமியிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம் அது. தூய சொல்லி துதித்திடும் நாமம் அது. தூய சொல்லி துதித்திடும் நாமம் அது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் மேன்மிக ஸ்தோத்திரம்.
பாவத்திலே வாழும் பாவியை மீட்க பாரினில் வந்த மெய் நாமமாது. பாவத்திலே வாழும் பாவியை மீட்க பாரினில் வந்த மெய் நாமமாது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது, பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் மேன்மிக ஸ்தோத்திரம். நாமமது. உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது, உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் மேன்மிக ஸ்தோத்திரம். சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. தடை முற்றும் அகற்றிடும் நாமமது, தடை முற்றும் அகற்றிடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் மேன்மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் மேன்மிக ஸ்தோத்திரம். வானத்திலும் பூமியிலும் அவருடைய நாமத்திற்கு ஒத்த வேறொரு நாமம் இல்லை என்று சொல்லி ஆண்டுடைய வேதம் சொல்கிறது. அவருடைய நாமத்திற்கு முன்பதாக முழங்கால்கள் எல்லாம் முடங்கும் என்று சொல்லி ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்திற்கு முன்பதாக ஆண்டவரே முழங்கால்கள் முடங்குகின்றது. உம்முடைய நாமம் சொல்லப்பட்டாலே சத்துருவினுடைய கிரியைகள் அழிக்கப்படுகிறது. உமக்கு நன்றி அப்பா. அந்த மேலான ஒரு நாமம், எல்லா நாமத்திற்கும் மேலான ஒரு தெய்வீக நாமம், அந்த நாமத்திற்குள்ளே நீர் வைத்திருக்கிற அந்த மேன்மையான கிருபைகள் எல்லாவற்றிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த நாமத்திற்குள்ளே நீர் வைத்திருந்த விடுதலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்திற்குள்ளே நீர் வைத்திருந்த ரட்சிப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஆண்டவரே எல்லா மனிதர்களுடைய ஆண்டவரே பாவ சங்கிலிகளை எல்லாம் அறுத்து எரிகின்ற நாமம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. வானத்தின் கீழே பூமியின் மேலே சகல அதிகாரமும் அந்த நாமத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாமத்திற்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே நீர் சொன்னால் ஆகும், நீர் கட்டளையிட்டால் அது நிற்கும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இந்த அருமையான காலை வேளையில ஆண்டவரே நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே, அந்த நாமம், அந்த உயர்ந்த நாமத்தை. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. அந்த நாமம் ஹல்லேலூயா எங்கள் கால்களை மான்களின் கால்களை போல ஆண்டவரே மாற்றுகிற நாமம். ஹல்லேலூயா. ஆமென். இயேசு சுவாமி. ஹல்லேலூயா. ஜீசஸ் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதயம் நொறுங்கினோரின் ஆதரவும் அவரே. இதயம் நொறுங்கினோரின் ஆதரவும் அவரே. கதறல்கள் கேட்டிடுவார், பதறாமல் நடத்திடுவார். கதறல்கள் கேட்டிடுவார், பதறாமல் நடத்திடுவார். அருள்நாத நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரம் எல்லாம் எழுந்திடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற வேளையெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். அழைத்தவரே, நோயினால் வந்தவரை தாயென்பால் அழைப்பவரே. பரிகாரி நான் என்பார், பட்சமாய் தாங்கிடுவார். பரிகாரி பட்சமாய் தாங்கிடுவார். அருள்நாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரம் எல்லாம் எழுந்திடுவார்
எங்கெல்லாம் உம்முடைய நாமத்தை நாங்கள் சொல்லி ஆண்டவரே ஒரு மனமாய் நிற்கிறோமோ அங்கெல்லாம் நீர் வருவதாய் நீர் சொன்னீர் ஆண்டவரே. உம்முடைய வருகைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தூய ஆவியானவரே, எங்களுக்குள்ளே உயிர்ப்பிக்கிறவரே, எங்கள் ஆவியை உயிரடைய செய்கிறவரே, எங்கள் ஆத்மாவில் அறிவை கொடுக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. எங்களுக்குள்ளே உம்முடைய மகிமையை பெருக பண்ணுகிறவரே, இந்த காலை வேளையில உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. உம்முடைய மகிமையை எங்களுக்குள்ளே நீர் பெருக செய்து கொண்டிருக்கிறீர் ஐயா. எங்களுக்குள்ளே புதிய பலத்தை நாங்கள் பெற்றுக் கொள்ளுகிறோம். எங்களுக்குள்ளே புதிய கிருபை வந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்குள்ளே நீர் ஆண்டவரே பலத்தின் ஆவியினால் நிரப்புகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை பலனடைய செய்கிறவரே, எங்களுக்குள்ளே புது பலத்தை கொடுக்கிறவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ராஜாதி ராஜா. ஓ ஹல்லேலூயா. எங்களுக்குள்ளே எங்களை போதித்து வழி நடத்துகிறவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. இந்த வேளையிலும் எங்கள் ஆவியை உயிர் பெற செய்கிறவர் நீர் ஆண்டவரே. எங்களுக்குள்ளே நீர் இறங்கி எங்களுக்குள்ளே நீர் வந்த ஆண்டவரே, எங்களை உயிரடைய செய்யும் ஆண்டவரே, எங்களை உயிரடைய செய்யும் ஆண்டவரே. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் பாத்திரரே. உம்மை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. எங்களை பரிசுத்தப்படுத்துகிறவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. எங்களை நீர் பரிசுத்தப்படுத்துகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. எங்களை பரிசுத்தப்படுத்துகிறவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஓ எங்களுக்குள்ளே பரிசுத்தத்தை கொடுக்கிறவரே, எங்களை பரிசுத்தத்தினால் அலங்கரிக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம். நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்குள்ளே விடுதலையை உண்டாக்குகிறவரே, ஆவியானவரே, ஆவியானவரே, விடுதலையை அருளிச் செய்கின்றவரே, எங்களுக்குள்ளே புது கிருபைகளை பெருகச் செய்கிறவரே, எங்கள் ஆவியிலே நாங்கள் உயிரடைய செய்து எங்களுக்குள்ளே நாங்கள் புதிய மனிதனாய் வாழும் அருளை தருகின்றவரே, உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே, உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே, முழங்கால் யாவுமே பாரினில் முடங்கிடுதே, உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம்.
மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனம் சுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்று தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்று தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். கழுவிய இருத்தினீரே சத்திய தேவன் நீரே மகிமை செலுத்தினாம் என்று தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்தினாம் என்று தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே, நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே, அடைக்கலமானவரே அன்பு நிறைந்தவரே, நல்லவரே வல்லவரே என்று தொழுதிடுவோம். நல்லவரே வல்லவரே என்று தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனமேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஆண்டவரே நீர் உன்னதர். ஆண்டவரே நித்தியம் நித்தியமாய் நீர் வாழ்கிறவர் ஐயா. ஆண்டவரே நாங்கள் அகன்று போகிறவர்கள், எங்களுடைய வாழ்நாள் குறுகியது, நாங்கள் நிழலை போன்றவர்கள் ஐயா.
ஆண்டவரே, நாங்கள் மண்ணை போல இருந்தாலும் கூட எங்களையும் கூட நீர் நினைவு கூறுகிற தேவனாய் இருந்தீரே. ஓமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. காலை வேளையில உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை நித்திய ஜீவ வழியிலே ஒவ்வொரு நாளும் எங்களை வழி நடத்துகிறவரே ஆண்டவரே. செப்பனிடப்படாத வழிகளிலே, பாதைகளிலே நாங்கள் நடக்காதபடிக்கு நித்திய ஜீவ வழியை கண்டுபிடித்துக் கொள்ளும்படியாக எங்களுக்கு வழிகாட்டியே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி இந்த உலகத்திற்கு நல்ல வழியை காண்பித்தவரே உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஐயா, எங்களை சத்தியத்திற்குள்ளே நடத்தி செல்கிறவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சத்திய பாதைகளிலே ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்தி செல்லுகிறவர், எங்களை ஒவ்வொரு நாளும் நீதியின் வழிகளில் நடத்தி செல்கிறவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீதியிலே பிரியப்படுகிறவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அருமையான காலவெளியில ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்குள்ளே உம்முடைய கிருபைகளை பெருக செய்து கொண்டே இருக்கிறேன். உம்முடைய மகிமையை விளங்க செய்கிற தேவ கிருபை பெருகி கொண்டிருக்கிறது. ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நித்திய ஜீவ வழியை காண்பித்து இந்த உலகத்திலேயே நாங்கள் நித்தியத்தின் மகிழ்ச்சியையும் நாங்கள் அனுபவிக்கும்படியாய் ஹல்லேலூயா எங்களுக்காக வாசல்களை திறந்தவரே. ஹல்லேலூயா, மோட்ச வாசலை திறந்தவரே என்று சொல்லி உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, praise God, hallelujah. Amen ஆண்டவரே. ஹல்லேலூயா தேவனுக்கே, ஹல்லேலூயா ராஜனுக்கே. சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா தேவனுக்கே, ஹல்லேலூயா ராஜனுக்கே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்றென்றும் நடத்திடுவார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்றென்றும் நடத்திடுவார். ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆராதனை உமக்கே. வெண்மேகமே வெண்மேகமே வெளிச்சம் தாரும் இந்நேரமே. வெண்மேகமே வெண்மேகமே வெளிச்சம் தாரும் இந்நேரமே. கண்ணீரை நீக்கி காயங்கள் ஆற்றி கனிவோடு நடத்துடுவார். கண்ணீரை நீ
காயங்கள் ஆற்றி கனிவோடு நடத்திடுவார். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. துணையாளரே துன்பத்தில் தாங்கும் மழவாளரே. துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்கும் மழவாளரே. அபிஷேகமூர்த்தி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவே. அபிஷேகமூர்த்தி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுமே. ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. அல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜீவ தண்ணீரே உமை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தாகங்களை எல்லாம் தீர்க்கிறவரே என்று சொல்லி உம்மை நாங்கள் கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையிலே இருக்கின்ற கசப்புக்களை எல்லாம் மதுரமாய் மாற்றுகிறவரே. ஜீவ தண்ணீராகிய நீர் எங்களுக்குள் வருவீர் என்று சொன்னால் எங்கள் கசப்புக்கள் எல்லாம் மாறி போகிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில ஆண்டவரே, அன்னைக்கு ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் தாகத்தின் மிகுதியினாலே அந்த வனாந்திரத்தில் நிற்கும் போது ஹல்லேலூயா அவர்கள் தாகங்களை தீர்க்கும்படியாய் வந்தவரே. ஹல்லேலூயா. எங்களோடு இந்த ஆராதனையிலே யார் யாரெல்லாம் பங்கு கொண்டு இருக்கிறார்களோ ஐயா, தாகத்தோடு நிற்கிற ஜனங்களை நீர் அறிந்திருக்கிறீர் என்றவரே. ஹல்லேலூயா. நீர்தானே சொன்னீர் ஆண்டவரே, தாகமாயிருக்கிறவர்களே என்னிடத்திலே வாருங்கள் என்று சொன்னீர் அல்லவா. வருத்தத்தில் இருக்கிறவர்களே நான் உங்கள் வருத்தத்தை நான் சுமப்பேன் என்று சொன்னவரே. வருத்தத்தில் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே வருத்தங்களை எடுத்து போடுகிறவர் நீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுக்குள்ளே வந்து எங்களுக்குள் தெளிவை தருகிறவர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ வெளிச்சமாய் வந்த ஆண்டவரே, எங்களுக்குள்ளே நீர் எப்பொழுதும் வாசம் செய்வீராக ஆண்டவரே. உம்முடைய வெளிச்சம் எங்களுக்குள்ளே நிறைந்திருப்பதாக ஆண்டவரே. உம்முடைய வெளிச்சம் எங்களுக்குள்ளே விசுவாசத்தை இன்னுமாக ஆண்டவரே, விசுவாசத்தை பெருகச் செய்யட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்குள்ளே உம்முடைய விசுவாசத்தை ஹல்லேலூயா ஹல்லேலூயா இந்த காலை வேளையிலே நீர் பெருகச் செய்கிற தேவனாய் இருக்கிறீர்.
உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசத்திலே பெருகும்படியாய் எங்களுக்குள்ளே இருந்து எங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, எங்களுக்குள்ளே விசுவாசத்தை இன்னும் அதிகமாய் பெருகச் செய்வீராக ஆண்டவரே. சோர்ந்து போகிறவனுக்கு பலத்தையும் ஆண்டவரே சத்துவத்தையும் கொடுக்கிற ஆண்டவர் நீர் அல்லவா. இந்த வேளையில சோர்ந்து போன நிலையில இருக்கிற மக்களை நீ பார்க்கிற ஆண்டவராயிருக்கிறீர் ஆண்டவரே. நீர் இந்த வேளையில அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே தேவன் தம்முடைய வல்லமை உள்ள ஆவியானவர், ஓ சோர்ந்து போகிறவனுக்கு பலத்தை கொடுக்கிறவர், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிற தேவன் தாமே. ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சத்துவத்தை பெருகச் செய்வீராக ஆண்டவரே. ஜீசஸ், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எதை நினைத்து கலங்காதே மகளே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். இதுவரை உதவின எபினேசர் உண்டு, இனியும் உதவி செய்வார், இனியும் உதவி செய்வார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். சுகந்தரும் தேவன் யெகோவா ராஃபா உண்டு, சுகந்தரும் தேவன் யெகோவா ராஃபா உண்டு, பூரண சுகம் தருவார், பூரண சுகம் தருவார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மனனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார்.
சிறகுகளை விரித்து உயர பறந்திடுவார், உயர படிந்திடுவார். இதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார், யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். இதை நினைத்தும் நீ கலங்காதே மகளே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார், யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். எங்களுக்கென்று நீர் வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக நீர் தந்த வாக்குத்தத்தங்கள் ஒன்றும் ஆண்டவரே அவைகள் வீணாய் போவது இல்லை. ஆண்டவரே, வானத்திலிருந்து வந்த மழை பூமியை எப்படி அது நனைக்காமல் திரும்பி சொல்லாதோ, அதே போல என்னுடைய வார்த்தைகளும் நான் நினைத்ததை செய்யும் என்று சொன்னீரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் சுதந்தரித்துக் கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே ஆபிரகாமுக்கு நீர் கொடுத்த அந்த ஆசீர்வாதம், ஆண்டவரே, உனக்குள் பூமியின் ஜனங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னீர் அல்லவா? அந்த ஆசீர்வாதம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்களுக்குள்ளே நீர் தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆபிரகாமுக்குள் நீர் உண்டாக்கின அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவரே, பூமியிலே உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர், இந்த பூமி உம்முடையது ஆண்டவரே. இந்த பூமியில் உள்ள அனைத்து மக்களும் உம்முடையவர்கள். இந்த பூமியில் உள்ள அத்தனை செல்வங்களும் உம்முடையது. உம்முடையவர்களாகிய நாங்கள் அதை அனுபவிக்கும்படியாய், உம்முடைய கிருபையிலே அதை அனுபவிக்கும்படியாய் எங்களுக்குள்ளே நீ தருகிறவர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் தேவைகளை ஒவ்வொரு நாளும் நீர் பூர்த்தி செய்கிற தேவனாய் இருக்கிறீர். நாங்கள் அப்பத்திற்கு இறந்து தெரியாதபடி ஒவ்வொரு நாளும் எங்களை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறீர். ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அன்னைக்கு சீரியர்கள் இருந்த அந்த பாளையத்திற்குள்ளே இருந்து ஓ இஸ்ரவேலர்களை போஷித்த ஆண்டவர், கண்மலையின் தேனினால் எங்களை போஷிக்கிறவர். இந்த அருமையான காலை வேளையிலே ஆண்டவரே, தைரியம் இழந்து விசுவாசம் உடைந்து நொறுங்கி போய் கிடக்கிற மக்களை நீர் பார்ப்பீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் விசுவாசத்தை உறுதிப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமம் ஆண்டவரே, இந்த வேளையிலே உம்முடைய பிள்ளைகள் எங்கே எல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் கடந்து செல்வதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அந்த உன்னத நாமம் ஒரு பெரிய விடுதலையை உண்டு பண்ணிட்டு ஆண்டவரே, கட்டுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவிழ்க்கப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஐயா. அற்புதரான தேவன், வார்த்தையிலே உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி குணமாக்குகிற தேவன் தாமே ஐயா. உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் சுகமே இல்லை ஐயா. ஆண்டவரே, என்னைக்கு விடுதலையை தர மாட்டீரா என்று சொல்லி விடுதலைக்காக இந்த காலை வெளியிலே காத்திருக்கிற மக்கள் உம்முடைய சமூகத்திலே உண்டே. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே விடுதலை இருக்கிறதே. ஹalleluya,
ஹalleluya. ஆமென். இயேசு சுவாமி எங்களுக்குள்ளே விடுதலையை பெறுகிற தேவனாய் இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில எங்களுக்குள்ளே நீர் விடுதலையை பெருகச் செய்கிற தேவனாய் இருக்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுமா, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே நீர் எங்களுக்குள்ளே இந்த காலை வேளையிலே வருவதற்காக ஆண்டவர் நம்மை நினைத்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய ஒவ்வொரு வேதனையும் அறிந்து கொண்டிருக்கிறார். ஹalleluya. நீங்கள் மறைவிடத்திலே வடிக்கிற கண்ணீரை ஆண்டவர் பார்க்கிறார். இது அருமையான காலை வேளையில உங்கள் கண்ணீரைகளை எல்லாம் ஆண்டவர் துடைப்பார். கண்ணீர்களை எல்லாம் துடைக்கிறவர் உங்கள் அருகிலே வந்து நிற்கிறார். ஆண்டவரே கண்ணீர்களை எல்லாம் துடைக்கிறவரே, கவலைகளோடு இருக்கிற மக்கள் மனதளவிலே பாதிக்கப்பட்டு, ஆண்டவரே மனதளவிலே பாதிக்கப்பட்டு இருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. மன அழுத்தத்திற்குள்ளதாக இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். வருடக்கணக்காக ஆண்டவரே மன அழுத்தத்துக்குள்ள இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நற்சீரை உண்டு பண்ணுகிறவரே, ஹalleluya. இந்த காலை வேளையில ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் மத்தியில நற்சீரை ஆண்டவர் உண்டாக்குவீராக என்று சொல்லி தேவன் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் ஐயா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஒரு நாளும் நீர் எங்களை மறக்காத தேவன் ஆண்டவரே. ஹalleluya. எங்களுக்குள்ளே உம்முடைய மகிமையை பருகச் செய்கிறவர் ஆண்டவரே. காலை வேளையில் ஆண்டவரே ஆமென். இயேசு சுவாமி ஹalleluya. ஏதோ கெழுகிறாய் நீ, ஏதோ கெழுகிறாய் நீ, ஏழை மாது நான் என்ன செய்வேன், கூதலடிக்கிறையோ மால குளிரும் பொறுக்கலையோ, ஏதோ கழுகிறாய் நீ, இல்லாத ஏழைகளுக்கு இன்பம் எல்லாம் அளிக்க வந்த செல்வமே நீரெழுதா ஏழை மாது நான் என்ன செய்வேன், ஏதோ கழுகிறாய் நீ. ஜாதியை மீட்க வந்த நாதனை நீரெழுதால் இந்த நாடும் சிறியாதோ, ஏதோ கழுகிறாய் நீ. தேசத்திலே ஆடுதால் யாரும் உருகுவாரோ, இன்பமே ரஞ்சிதமே மகனே ஏங்கி எழாய் அரசே, ஏதோ கழுகிறாய் நீ, ஏழை மாது
களிப்பாக மாற்றுகிறவர், எங்கள் கண்ணீரை எல்லாம் களிப்பாக மாற்றுகிறவர் இந்த காலை வேளையில எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறபடினால எங்கள் வருத்தங்கள், எங்கள் சஞ்சலங்கள், எங்கள் வேதனைகள், எங்கள் வலிகள் எல்லாவற்றையும் இந்த காலை வேளையில நீர் எடுத்து போடுகிற ஆண்டவராய் இருந்தீர். ஆண்டவரே, எங்களை இம்மட்டுமாய் கட்டுக்குள் வைத்திருந்த இருளின் கிரியைகளை ஆண்டவரே, அந்த கட்டுகளை ஆண்டவர் அவிழ்த்து எறிந்து, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இனி வெளிச்சத்தில் உள்ள தேவனுடைய மகிமையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் காண்போம். ஆண்டவரே, ஆண்டவரே, பரிசுத்தருக்குள் இருக்கிற அந்த பரிசுத்தத்திற்குள் இருக்கிற அந்த மகிமையை ஆண்டவரே, அந்த சமாதானத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, ஹல்லேலூயா, நாங்கள் பார்ப்போம். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் பார்ப்போம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த மகிமையை பார்ப்போம். ஆண்டவரே, இந்த மகிமையை பார்க்க போகிற ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவரே, வரப்போகிற காலத்தில் மகிழ்ச்சியை உம்முடைய பிள்ளைகளுக்குள் பெருக செய்ய போகிறீர். ஆண்டவரே, துக்க நாட்களை முடித்து போட போகிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. பாவத்தோடு கிடந்த ஆண்டவரே வாழ்க்கையில பாவங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லாமல் ஆக்கி முடிகிறாக ஆண்டவர். அப்படி செய்கிறபடினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்தம் எங்களை மூடிக்கொள்வதாக ஆண்டவரே. ஹல்லேலூயா. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. காக்கும் வல்ல மீட்பர்
சொன்னது போல ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் இனி தீங்கை காண்பது இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தீங்குகள் உம்முடைய பிள்ளைகளை விட்டு விலகி போனபடினால் நன்றி. பயம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் விலகி போனபடினால் நன்றி. ஆண்டவரே, புலம்பல்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீங்கி போகிறபடினால் நன்றி. வலிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இன்றோடு மறைந்து போவதற்காய் நன்றி. ஆண்டவரே, வியாதிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இன்றோடு அவைகள் ஆண்டவரே அவைகள் பாதாளத்திற்குள் தள்ளப்பட்டபடினால் நன்றி இயேசு சுவாமி. நாங்கள் வியாதிகளோடு வாழ்வதை நீர் விரும்புவதில்லை. நாங்கள் வருத்தங்களோடு வாழ்வதை நீர் விரும்புவதில்லை. நாங்கள் சஞ்சலங்களோடு வாழ்வதை நீர் விரும்பவில்லை. நாங்கள் வறுமையோடு நாங்கள் வாழ்வதை நீர் விரும்பவில்லை. எங்களை பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் எங்களை மேன்மையாக வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர். சந்ததி சந்ததியாய் ஆண்டவரே, இது கர்த்தருடைய சந்ததி என்று சொல்லும்படியாய் சந்ததிகளின் மேல் உம்முடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஊற்றியருளும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் சந்ததிகளின் மேல் உம்முடைய ஆசீர்வாதத்தை ஊற்றியருளும். எங்கள் ஆசீர்வாதத்தை ஆண்டவரே, எங்களுக்கு என்று வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை 1000 தலைமுறைகளுக்கு நினைவு கூறுகிற ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளின் மேல் உம்முடைய ஆசீர்வாதத்தை நிறைத்தருளும் ஆண்டவரே. இருள் நிறைந்த ஒரு உலகம் ஆண்டவரே, இருள் மனிதர்களை கவிக்கொண்டிருக்கிற ஒரு காலங்கள், எங்களையோ எங்கள் பிள்ளைகளையோ எந்த சூழலிலும் இருள் எங்களை மூடிக்கொள்ளாதபடி ஆண்டவரே, காரிருள் எங்கள் இருதயத்திற்குள் வந்து விடாதபடி ஐயா, எங்கள் சுபாவங்கள், எங்கள் உணர்வுகள், எங்கள் சிந்தைகள் எதுவும் எந்த நேரத்திலும் ஆண்டவரே மாறிவிடாதபடிக்கு ஆண்டவரே, நீர் மாறாதவராய் இருக்கிறது போல நாங்கள் உமக்கு பயப்படுவதிலும் உம்மை சார்ந்திருப்பதிலும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதிலும் எங்களை இன்னும் அதிகமாய் நீர் பயன்படுத்தும் ஆண்டவரே. எங்களை இன்னும் அதிகமாய் பயன்படுத்தும். அநேகருக்கு ஆசீர்வாதமாக எங்களை பயன்படுத்துங்க அப்பா. ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் ஜனங்களுக்கு முன்பதாக கனி கொடுக்கிறவர்களாய் இருக்கட்டும். எங்களிலே உள்ள வெளிச்சத்தை ஜனங்கள் எப்பொழுதும் காணட்டும். எங்களுக்குள்ளே இருக்கிற நீதியின் சால்வைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுபாவமாய் வெளிவருவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். தொடர்ந்து இந்த அருமையான இந்த டிவி ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எத்தனையோ லட்சமான மக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்தி நீர் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த 22வது ஆண்டிலேயும் கூட ஆண்டவர் இன்னமும் வல்லமையாய் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே முன்னிலும் அதிகமாய் உற்சாகப்படும்படியாய் ஆண்டவர் வழி நடத்துவீராக. ஆண்டவர் தாமே அவர்களுக்குள்ளே கொடுக்கிற தாளந்துகளுக்காய், கிருபைகளுக்காய், தரிசனங்களுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அவைகள் நிறைவேற்றப்படட்டும். ஆண்டவரே, இந்த ஊழியத்திலே அவர்களோடு இணைந்திருக்கிற தோள் கொடுக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை ஆண்டவரே தூரமாயிருந்து கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருக்கு இன்னைக்கு ஒரு விடுதலை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. Thank you wonderful master. ஆண்டவரே, நீர் இன்றைக்கு அதை செய்து முடித்திருக்கிறீர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. கன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.